எல்லா இடத்துக்கும் தைரியமாக போகிற நம்மளையே இவ்வளோ வேர்க்க விறுவிறுக்க குடுகுடுன்னு ஓடி வர வச்சிட்டாங்கங்க. அதிகாலை 2:30 மணி இல்லை மிட் நைட் 2:30 மணிக்கு நம்ம லுசாக்கா போகிறதுக்காக பஸ் புக் பண்ணியிருக்கோங்க. சரி இங்கே பக்கத்தான ஹாஸ்டலு ஒரு 2 மணிக்கே அழகாக கிளம்பி வந்தால் போதுன்னு சொல்லிட்டு கீழே வந்தால் செக்யூரிட்டி வந்து இந்த நேரத்துக்குள்ள ஒன்று எங்கேயும் தனியாக அனுப்ப முடியாது, இங்கே ரொம்ப மோசமான ஏரியா இதெல்லாம். எங்கள் ஊரை பற்றி நான் குறை சொல்கிறேன்னு இல்லை, பட் கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணுவாங்க. ஒழுங்காக நீ டாக்ஸி போட்டு போனார். சரி பெரிய மனுஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். 10-15 நிமிஷமாக ஒரு டாக்ஸியும் வரல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு சரி நான் பார்த்து போய்க்கிறேன், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துட்டு நெட் ஆன் பண்ணி லைவ் லொக்கேஷன்லாம் வாங்கிட்டாருங்க. அவர் வாங்கிட்டு எல்லாம் அமிச்சார். எப்போ எனக்கே ஒரு செகண்ட் பயமாயிடுச்சு. காக்கா இல்லையா ரோட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் நானே பார்த்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப லேட் நைட்லாம் வந்து பஸ் புக் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் வேறு ஆப்ஷன் இல்லையே, இவங்க பண்ணி வச்சுருக்கு இது அந்த மாதிரி இருக்குது. ஸோ வணக்கம் மக்களையில் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த 2026 ஆஃப்ரிக்கா ட்ரிப்போட லாஸ்ட் சிட்டிக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. அதான் லுசாக்கா, ஜாம்பியாவோட கேபிட்டல். வாங்க உள்ளே போவோம். செமையாக தூக்கம் வருது, எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம். இந்த பரபரப்பை மட்டும் வீடு சொல்லணும்னு பார்த்தேன். பட்டு அவர் சொன்னது சிலட்டு உண்மை தாங்க. அவ்வளோ குடிகாரங்க இருக்காங்க இந்த ஏரியாவில். அங்கங்கே வந்து 3-4 பேர் இப்படி நடந்துகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி அன்சேஃபாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எதுவும் இல்லை, குடுன்னு நான் ஓடி வந்துட்டேன். நீங்களும் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க மூளையில், சரியா? எல்லா திங்ஸையும் உள்ளே போட்டு பூட்டெல்லாம் போட்டு வந்துடுமா பேக்குக்கு. நான் என்னங்க டென்ட்டு போட்டுலாம் படுத்து கிடக்குறாங்க. கரெக்டாக 2:30 மணி ஆகுது. நம்ம பஸ்ஸும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெறித்தனமாக தூக்கம் வருது. எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். குட் நைட் மக்களே. நல்ல சீட்டாக பார்த்து உட்காந்துருவோம் வாங்க. குட் மார்னிங் மக்களே, வந்து சேர்ந்தாச்சு லுசாக்காக்கு. 475 கிலோமீட்டர் 8.5 மணி நேரத்தில் அடித்து நூற்றின்னு வந்துட்டாப்புலங்க. இல்லை என்னல அதையே பெரிய சாதனையாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தலைவன் ஒரு இடத்துல பிரேக் போடலைங்க. காலையில் 3 மணிக்கு வந்து வண்டி எடுத்தாங்க, இப்போது 11:30. இங்கே வந்து உங்களுக்கு ஹைவேல எதுவும் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே சிங்கிள் ரோடு தானா. ஐ எம் டேக்கிங் மை செல்ஃப், டோன்ட் வரி. வா எல்லாம் கத்துறானுங்கடா வீடியோ எடுக்காதன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹைவேல எதுவும் கிடையாதா, ஒரே ரோடு தான். நிற்கவே இல்லையா ஒரு பிரேக்கு கூட. ஸோ சட்டுப்புட்டுன்னு வந்து சேர்ந்தாச்சு இந்த லுசாக்காக்கு. பயங்கர ஒரு மாதிரி இதுவாகவே இருக்குது இந்த ஏரியா. என்னது சூப்பராக இருக்கும் ஹரரே கூட அப்படின்னாங்க. பட் உள்ளே வந்தோடனே எவனும் இப்படின்னு விட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மினி வேன் சார்ஜ் வந்து $20 பே பண்ணுவாங்க. ஆக்சுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக இருந்தாலும் வேனாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே 410 கோச்சா தான். இப்போ ரேட் ஏற்றிட்டாங்க போல் ரீசெண்டாக. முன்னாடி $12 தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா இப்போ ஃபியூல் ப்ரைஸில் எங்கேயோ போயிடுச்சுங்க, இங்கே ரொம்ப அதிகம். அதனாலேயே இங்கே டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப ரேட்டு தான் உங்களுக்கு. ஸோ நான் வந்து எங்கிட்ட $20 தான் இருக்குது, சேஞ்ச் இல்லை அப்படின்னா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்தாலும் வாங்கிட்டாங்க. அதனால் நம்ம ஒரு $175 பக்கம் சேவ் பண்ணிட்டோம், விச் இஸ் எ வெரி குட் டீல். இந்த மாதிரி பஸ் தான் இருக்கலே பெஸ்ட் அப்படின்றாங்க, யூபிஇசட் பஸ்ஸு. சரிங்க, வேணுன்னா இது எடுத்துக்கோங்க. பட் பஸ்ஸஸ்லாம் காலைல 4:30 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸே ஸ்டார்ட் ஆகுமா. இங்கே வந்து சேர எப்படினாலும் 1 மணி 2 மணி ஆகிடும். டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த குட்டி வண்டியில் வந்துட்டேன். சீட்டெல்லாம் கொஞ்சம் கிராம்டாக இருந்தாலும் நம்ம வந்து அழகாக வந்து சேர்ந்தாச்சுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சரியான தூக்கம் இருக்கிற டயர்டில். Brother, how are you? You're good? Yeah, I am good, brother. Good. Yeah. Traveling or you're looking for a lodge? No, I have my friend here. Thank you. You have a friend that you are communicating with? Yes, I have my friend. Right. Thank you so much. Bye. Sab. Okay? Yeah, thank you so much. Bye. Calvin was saying hi from the Lusaka. Yeah. Okay, bye. One love, bro. எல்லாரும் அப்படியே சரக்கில் முங்கி போய் கிடக்குறானுங்க. எப்போ பக்கத்தில் வந்தாலே அப்படி வாடை அடிக்குது. ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இது தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, மாடு மாதிரி இருக்கானுங்க ஒருத்தரும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக சரக்கை போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இப்போ அவங்க வந்து பேசுறது எல்லாமே வந்து ஒரு பியருக்காக தான். நான் லுசாக்கா மேலே ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருந்தேன், இதுனா எப்படி இருக்கு ஒரு. சரி ரொம்ப ஜட்ஜ் பண்ண வேணாம், நேராக வெளில போயிடலாம். ஒரு தமிழண்ணா வராங்களாம் இப்போ நம்மளை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட ஊரை பற்றி நல்லா கேட்டு தெரிஞ்சுப்போம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்.
மெயினாக இந்த ஆஃப்ரிக்காவில் இந்த சென்ட்ரு பார்ட் ஆஃப் ஏரியா நீங்கள் நம்பவே கூடாதுங்க. அவுட்ருலாம் போய் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிபிடி ஏரியா எப்பவுமே இப்படி தான் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காலேயே இப்படி தான் இருந்துச்சு. ஏப்பா அண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு வரேன் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இவங்கெல்லாம் இப்படி தான் கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம பசங்க எல்லாரும் சேஃப்டி கிஃப்டின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதில் போட்டுக்குவாங்க. பட் ரொம்ப டென்ஷன் ஆகணும் அதை நினச்சி. இந்த ட்ரிப்பில் நம்ம எக்கச்சக்க தமிழர்களை மீட் பண்ணியிருப்போங்க. இது எதுவுமே பிளான்டு கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடச்ச ஒரு கான்டாக்ட்னால மடமடன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரவி ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்ட் ட்ரிப்பாக மாறிடுச்சுங்க இது. ஸோ ஃபைனல் கேங் இதுதான் நமக்கு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. சொல்லுங்கள் சார், எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? அண்டு நான் வந்து ஒரு க்ளோஸ் டு 20 இயர்ஸ் இருக்கேன் இங்கே. 20 இயர்ஸ். ஆமாம். எப்படி இருக்குது சாம்பியா? ஹெவன்ஸ் பிளேஸ். ஹெவன் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்டு. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் கண்ட்ரி, பீஸ்ஃபுல் கண்ட்ரி. வெதர் இஸ் ஆல்சோ வெரி குட். சேஃப்டி வைஸும் ஒரு சூப்பர் கண்ட்ரி. இஸ் ஆல்சோ வெரி குட். நாட் தட் மச் ப்ராப்ளம். ரைட்டு. கம்பேர்ட் டு அதர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, ஜாம்பியா இஸ் மச் பெட்டர். ஸோ இன்றைக்கி நிறையா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஜாம்பியா பற்றி. ஆரம்பிப்போமா? ஓகே சார். எல்லா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலையும் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிட்டோங்க இந்த வாட்டி போனதில். இந்த சிபிடி ஏரியா விட்டு கொஞ்சம் வெளில வந்தாலே ஊர் அப்படியே லாண்ட்ரிக்கு போட்டு எடுத்த மாதிரி பல மாறிடுதுப்பா. ஸோ இங்கே கூட வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. மெயினான ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா இவங்ககிட்ட பெரிய ஹைவே இல்லை. ஸோ அதனால் இன்டர்சிட்டி போயிட்டு வரது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுப்பா. நீங்கள் வந்து ஆப்வியஸாக இங்கே எதுக்கு வருவீங்கன்னா நம்மளோட விக்டோரியா ஃபால்ஸுக்கு மட்டும் தான் வருவீங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணணுன்னா டேரெக்டாக லிவிங்ஸ்டன் ஏர்போர்ட்டோ இல்லை விக்டோரியா ஃபால்ஸ் ஏர்போர்ட்டோ நீங்கள் ஃப்ளை பண்ணி போயிடுங்க மக்களே. இங்கே இந்த கேபிட்டல் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை ரோடாக போகிறதுன்றது ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. ஏன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 9 hours ஆகுது இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு. இதே நீங்கள் ஹராரேலேருந்து தான் போனீங்கன்னா விடிஞ்சிரும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 kilometers மேலேயா. ஸோ ஒரு ஹெல் ஆஃப் ரைடாக தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக அந்த ஏர்போர்ட்டே போய் இறங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்டேடியம் போயிட்டுருக்கோம்மா இங்கே. இங்கே எப்படி ப்ரோ, ஃபுட்பால் பெருசா கிரிக்கெட் பெருசா? ஃபுட்பால் தான் பெருசு ப்ரோ. ஃபுட்பால் தான் பெருசு. ஸோ இவர் வந்து எவ்வளோ மாதம் ஆச்சு இங்கே வந்து? நான் முன்னாடி ஒரு 7-8 years இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியா போனேன். அதுக்கப்புறம் ஒரு 2 years இங்கே இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா பஸ் சார், அவரோட பையன் இவர். ஸோ அதனால் நம்ம அது என்ன இன்டர்வியூ கொடுக்கல. ரைட்டு. ஸோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்தியா பிடிச்சிருக்கா? எது பெஸ்ட்? இந்தியா தான் ப்ரோ. ஆனால் இங்கே ஆக்சுவலி வந்து லைக் செட்டில் ஆனோன்னா இங்கே வந்து தங்கலாம். லைஃப்னா இந்தியா தான். ஆஃப்கோர்ஸ். சூப்பர். ஸோ ஒரு யங்ஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கேட்போம் ஆஃப்ரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த பிரம்மாண்டமான லுசாக்கா ஹீரோ ஸ்டேடியம் பார்க்கலான்னு வந்தால் இங்கே இப்போ சண்டே ப்ரேயர் நடந்துட்டுருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஜிம்பாவே ஜாம்பியா 2 நாடுமே வந்து கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ பேரை அகாமடேட் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட பெரிய சர்ச்சஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த சண்டே ப்ரேயருக்கெலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காமனான இடத்த அவங்க ரெண்ட் பண்ணி ப்ரேயர் நடத்திப்பாங்களாம். ஸோ ஜஸ்ட்டு பார்ப்போம் ஒரு ரெண்ட் எடுத்த சர்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கூட்டம். ஆனால் இங்கே ஸோ அங்கே சிலுவெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் ரெண்ட் எடுத்துலாம் சர்ச் நடத்துறது. ஸோ இது முடிச்ச அப்புறம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் பர்மிஷன் கிடச்சா உள்ள ஸ்டேடியம் போய் பார்ப்போம். செம்ம பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியமாக இருக்குங்க இது. ஏப்பா இப்போ ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, எல்லா பக்கமும் எடுக்காதீங்க அப்படின்றப்போல். மெயினாக அவங்க பின்னாடி நிற்கிறது காசுக்காக தான், அது வேறு மேட்ரு. ஸோ இங்கே ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்காமல் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த ப்ரேயருக்கு வந்து எல்லோரும் இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. பட்டு நீங்கள் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிங்கன்னா அமௌண்ட்டு கேட்பாங்க, அவ்வளோதான். சொல்லாமல் கொள்ளாமல் நேராக உள்ளே வந்துடுங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு. சரி சார், ஏன் இந்த ஸ்டேடியம்க்கு ஹீரோ ஸ்டேடியம்னு பேர் வச்சாங்க? அதாவது ஒரு பழைய ஃபுட்பால் டீம் வந்து டோட்டல் டீம் வந்து ஒரு ஏர் கிராஷில் இறந்து போயிட்டாங்க. ஓ ஓகே. ஃபேமஸான டீம் அது. ஃபேமஸ் டீம் அது. அந்த டீமோட பேருக்கு அவங்களுக்குலாம் ஹீரோஸ்லேயே அந்த கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஹீரோ ஸ்டேடியம்ஸ்க்கு பேர் வச்சுருக்காங்க இந்த ஸ்டேடியத்துக்கு. ஓ ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இதான் இருக்கலே பெரிய ஸ்டேடியமா? ஆமாம், இங்கே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் நடக்கும். இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி எண்டோலான்னு காப்பர் பெல்ட்டில் ஒன்று இருக்குது.
ஓகே. அங்கேயும் வந்து இது மாதிரியே தான் இந்த மாதிரி அந்த சேம் டிட்டோ பெரிய ஸ்டேடியம். இதெல்லாம் ரீசெண்டாக இப்போ பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே கட்டினது. அதனால வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாமே நடக்கும் இங்கே. இந்த ஆப்பிரிக்கன் கப் அதோட ஆஃப்கான்னு பேர் கப் வருது, அதெல்லாம் நடக்கும் இங்கே வந்து பெரிய கப். டோர்னமெண்ட்ஸோட பேசிக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அந்த மாதிரிலாம் நடக்கும். இண்டோர்லேயும் நடக்கும், இங்கேயும் நடக்கும். அப்போ அந்த டைமில் இங்கே நம்ம உள்ளே வர முடியாது ஆக்சுவலி, அவ்வளோ க்ரௌட் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே இவங்க வந்து அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுட்பால்னா. அந்த நீங்கள் ரோடு பண்ணி வரும்போது ரோடு வியூவில் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். வந்து ஃபுல்லாக ஜாம்பியன்ஸாக இருப்பாங்க, ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். ரைட்டு. நம்மளாம் நகர கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க ஆக்சுவலி. பிரசிடென்ட்டோட ஓத் டேக்கிங் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய செரிமனிஸ்லாம் இங்கே தான் நடக்கும். இங்கே இப்போ லாஸ்ட் டைம் பிரசிடென்ட் இது எடுக்கும்போது ஓகே ஓகே, அவர் பதவி ஏற்றுக்கிறதுல இங்கே தான் நடக்குமா? ஸோ இதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பனிங் ஏரியா மொத்த லுசாக்காலேயே. இன்னும் கொஞ்சம் இது நல்லா வச்சுருக்கலாம். பராமரிப்பு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. மேபி ரெனோவேட் பண்ண அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்ததுக்கு அப்படியே பொறுமையாக நடந்து போவோம். நம்ம ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுதுங்க. நாளைக்கு நம்மளோட இந்தியா ஃப்ளைட்டு. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு லோக்கல் மார்க்கெட் இருக்குது. ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. யூஸ்வலாக நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போவோம். பட் இந்த வாட்டி நம்ம புக் பண்ணியிருக்க ஏர்லைன் கொஞ்சம் கோளாறான ஏர்லைனுங்க. வரும்போதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம கேப்டவுன் ஃப்ளைட்டில் வரும்போது செக்இன் பண்ண பேக்கேஜ் வரவே இல்லை. ஸோ இப்போ நான் மும்பையில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் உடனே எனக்கு சென்னை ஃப்ளைட்டு. ஒருவேளை அவன் பேக் அனுப்பலனா அதுக்கப்புறம் மும்பைக்கு அவன் அடுத்த நாள் அனுப்பிச்சானா என்றைக்கு போய் வாங்குறதுன்னு தெரில. ஸோ இது மாதிரி குழப்பமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது நல்ல டீல் இருந்தால் வாங்கிட்டு போவோம். ஹலோ, இங்கே சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சேர்த்து 5 கோச்சா தான் 25 ரூபா தான். இவ்வளோ வந்து பாருங்கள் 20 கோச்சா தான். ரேட்டு செம்ம ரீசனபிளாக இருக்கியா. இவன் செக்இன் பேக்கேஜ் மட்டும் கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அள்ளிட்டு போயிடலாம் பொருள் எல்லாத்தையும். பார்க்கலாம், ஏதாவது உண்மையிலே நல்ல டீல் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து. ஆனால் லாஸ்ட் டைமே நான் எடுத்துகிட்டு போகும்போது சொன்னீங்க ஆஃப்ரிக்காலெல்லாம் பொருளை ஊருக்கு எத்தனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏதாவது ஜேர்ம்ஸ்லாம் பரவோன்னு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 15 நாளாக 20 நாள் 30 நாளாக நான் இங்கே அதை தான் சாப்பிட்ருக்கேன். என் பாடி மூலியமாக அவ்வளோ ஜேர்ம்ஸு போவோமா, இல்லைன்னா எடுத்துகிட்டு போகிற பொருள்லேருந்து போவோமா? ஸோ அதனால தான் சொன்னேன், இங்கே மக்கள்லாம் ஜாலியாக இதுவாக தாங்க இருக்காங்க. இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்க்காதீங்க, அது வந்து எஸ் இட்ஸ் நாட் தட் கிரேட், பட் பொருள்லாம் நல்லா தரமாக தாங்க இருக்குது. இது இவங்களோட அந்த ஏழ்மை நிலைனால அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் சூப்பராக உங்களுக்கு பியரு சாசேஜெலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஆஹா, வெறும் இந்த கிழங்கு மட்டும்தான் இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் இங்கே இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லையே. சவுத் ஆஃப்ரிக்காலாம் கிளம்பிந்தா எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாங்க. அங்கே அவ்வளோ சீப்பாக இருந்தது. மேபி நம்ம அண்ணாகிட்ட கேட்டு பார்ப்போம், இங்கே நம்மளுக்கு எங்கே சீப்பாக ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேணால் எடுத்துகிட்டு போகுது, ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்க்கல்லாம் பயங்கரமாக இருக்கியா. எவ்வளோன்னு கேட்போமா? ஹலோ, ஹவு மச்? This one is 60, 50, 40. ஓ 50 கோச்சா? எப்பா 250 ரூபா டப்பா. யூ டோன்ட் ஹேவ் இன் கேஜி? நோ கேஜி? Yes. ஓகே, ஒர்த்தாக இருக்குமாங்க 250 ரூபா குத்தி வாங்குறது. Look, check. யா ஒரு வாலி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எத்தனை படி இருக்கும்? நம்ம எது வரைக்கும் படி கணக்காக வாங்கியே பழகிட்டோம். இவ்வளோ தூரத்தில் எடுத்துகிட்டு போனோன்னா அது கொஞ்சம் ஒர்த்து இருக்கணும் நமக்கு. பட் கல்லை பார்க்க செமையாக இருக்குங்க. கென்யா ஏர்வேஸ் கண்டிப்பாக அனுப்ப மாட்டான். நான் செக்இன் பேக்கேஜ் போட போகிறதில்ல. கையில் எவ்வளோ மேக்ஸிமம் தூக்கிட்டு போக முடியுமோ தூக்கிட்டு போகலாம். வேர்க்கல்ல எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது போல ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் பெட்டர். ஸோ லோக்கல் மார்க்கெட் இங்கே தரமாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் பறைங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். சரி, வேறு மார்க்கெட் போகலாம் வாங்க. நம்மளோட ஸ்டேடியமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே ஆஃப்ரிக்காவில் இது ரொம்ப காமனாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் இந்த பெயிண்ட் டப்பா இருக்கும்ல, பிளாஸ்டிக் டப்பா, அதில் வந்து ஹீட்டர் அட்டாச்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், உருகி ஊற்றிடாது. நம்ம ஊர்லலாம் வந்து அந்த பிளாஸ்டிக் பக்கெட்லேயே இந்த ஹீட்ரு வைக்காது அப்படின்வாங்க. இவங்க அதையும் ஒரு செட்டப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஏரியாவில் வந்து இது பண்ணுறதுலாம். பிளாஸ்டிக் ரொம்ப வந்து இது யூஸ் பண்ணுறாங்க சூடான பொருளில். அதெல்லாம் எந்த அளவுக்கு கெடுதல் சொல்லிட்டு எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தெரில. அந்த உகாண்டாலேயே நம்ம பார்த்துருப்போமே, சுட இருக்க அந்த கான் எடுத்து அப்படியே பிளாஸ்டிக்கில் போட்டு கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு வர டப்பாவே அது ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா ஓஹோன்னு போயிடும் இந்த ஆப்ரிக்கான்ற ஏரியா. இப்போ நம்ம எங்கே லஞ்சுக்கு போகிறோமா?
ரைட். இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்கா இல்லை எப்படி உங்களுக்கு? நிறைய இருக்கு, நிறைய பிளண்டியாக இருக்குது. அப்புறம் இங்கே தமிழ் கம்யூனிட்டின்னு எத்தனை பேர் சார் இருப்பாங்க? நாங்கள் ஒரு 250 ஃபேமிலி இருக்கோம் சார். 250 ஃபேமிலியா? ஓகே, ஒரு பெரிய குரூப்பே இருக்கு அப்போ இங்கே. இங்கே எப்படின்னா எங்களுக்கு ரெகுலராகவே இந்த மந்த்லி பூஜைலாம் நடக்கும். ஐயப்பன் பூஜைலாம் ரெகுலராக நடக்கும் கோவிலில். ஆமாம், கோவிலில். அது மாதிரி மண்டல பூஜை 40 days நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி 9 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து முருகன் பூஜை எவ்ரி மந்த் சஷ்டி பூஜை நடக்கும். நிறைய செலிப்ரேஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது தமிழ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறது தமிழ் அசோசியேஷன் தான், தமிழ் குரூப் தான். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஓ ரைட்டு. ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க எல்லாரும். நைஸ் நைஸ். முன்னாடிலாம் வெளிநாட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை அப்படின்வாங்க. இதுக்காகவே நிறைய பேர் இந்த டூர் ஏஜென்சிலாம் நம்பி போவாங்க சாப்பாடு போடுவாங்கன்னு. பட் இப்போலாம் இந்த டென்ஷனே வேணாங்க. எல்லா ஊர்லேயும் அவ்வளோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ருச்சின்னு ஒரு இது தமிழ் கடை தானேண்ணா? தமிழ் கடை தான் இது. ஸோ இங்கெல்லாம் எப்படின்னா வந்து கம்யூனிட்டியாக தானே இருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே அழகாக சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் போவாங்களாம். டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்காங்க. ஹாய், இவர் தான் ஓனரா? ஓ ஹாய். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ நீ இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம்ப்பா, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இங்கே தெலுங்கு கம்யூனிட்டி அதிகமாகவே இருக்காங்களா? ஸோ இந்தியன்ஸே அவ்வளோ பேர் இருக்காங்கப்பா ஆஃப்ரிக்காவில். இதை பற்றி மெயினாக நம்ம பேசணும். ஆஃப்ரிக்காவில் இப்போ வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த முன்னாடி இருந்த அந்த பயம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மெயினாக அதை நம்ம பார்க்கலாம். ஆஃப்ரிக்காவில் இப்போ அவ்வளோ இந்தியன்ஸ் ஆள்கிட்டு இருக்காங்க. எங்க சாப்பாடு செமையாக இருக்குங்க. இப்போ தான் வந்து பன்னீர் ரைஸ் சாப்பிட்டு முடித்தோம். அடுத்தது வந்து சூப்பரான சீஸ் பால்ஸ் வந்துருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு இருந்தது எனக்கு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கோச்சா வேல்யூன்றது ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த ஊர் பண வேல்யூ நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணால் முன்னாடி வந்து ஒரு 4 ரூபா பக்கம் தான் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 5 ரூபா பக்கம் போயிடுச்சு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ரீசன் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணுது அவங்களோட பண வேல்யூ இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? ஆக்சுவலாக இந்த கண்ட்ரியில் வந்து காப்பர் செக்டர் இஸ் டூயிங் குட். ஆஹா, காப்பர் தான் இங்கே வந்து மெயின் ரிசோர்ஸ். அதுவும் இல்லாமல் ஃபார்மிங் செக்டர் இஸ் டூயிங் குட். யூஸ்வலாக இந்த கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கம்மிங். And fourth thing is Chinese investments are also coming a lot. Okay. So இதனால தான் இந்த agriculture sector is also doing good. So overall இதெல்லாம் சேர்ந்து இப்போ now the Kwacha is stable. It's increasing also. Yeah, it's really appreciating. ஓகே. ஸோ நீங்கள் வந்த புதுசில் எவ்வளோ இருந்தது கோச்சா வேல்யூன்றது? About ஒரு 17-18 years முன்னாடிலாம் 1 Kwacha was equal to 10 rupees, Indian rupees. அதிகமாக இருந்ததா? ஆமாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் 3 rupees வரைக்கும் போச்சு. ஓகே. அப்புறம் now it is close to 5 rupees. ஓ, ரொம்ப டவுன் ஆகி இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஏன் இங்கே ஆஃப்ரிக்கன் எக்கனாமி எல்லாமே அப்படி தான் இருக்குது? யூஷுவலாகவே இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். ஓகே. ஸ்டேபிளாக இருக்காது. டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் இந்த மாதிரி. ஏன்னா இப்போ நான் சவுத் ஆஃப்ரிக்கன் பிராண்டும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஹையாக இருந்து அல்ட்ரா லோக்கு போய் இப்போ மறுபடியும் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. Now it's going again compared to last month, South African economy is also even rand is also depreciating literally. ஓ, இப்போ இறங்கிட்டு இருக்கு. திருப்பி. ஸோ இது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம பொழைச்சிக்கணும், அவ்வளோதான். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இது என்னென்னா எங்களோட ஜாம்பியா என்னென்னா இட்ஸ் லேண்ட் லாக்ட் கண்ட்ரிஸ். எந்த குளோபல் ரெசிஷன், குளோபல் எக்கானமி ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். ஓகே. இப்போ பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அகெயின் இங்கே ரீசென்ட்லி வி ஆர் ஃபேஸிங் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ். ஓகே. டீசல் ஹஸ் கான் அப் க்ளோஸ் டு 20 rupees இந்தியன் வேல்யூ. ஸோ இப்போ 10லேருந்து கீழே போய் மேலே வருது. நான் இந்த லாஸ்ட் 5 years அனலைஸ் பண்ணி கோச்சா பயங்கர ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டில் வந்து 10 rupeesலேருந்து எகெயின் ஃபுல்லாக டிவேல்யூட் தான் ஆகிட்டு இருந்தது. இப்போ எகெயின் இப்போ பரவாயில்ல. இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 months 7 months ஓகே. சூப்பர். இங்கே வந்து சேலரின்றது கோச்சாவில் இருக்குமா டாலரில் இருக்குதா? யூஷுவலாக ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் தே கெட் பெய்ட் இன் டாலர்ஸ் தான். ஏன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது கரன்சி. முன்னாடி இருந்தது, பட் இப்போ வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் they are fixing the salaries in dollars தான். ஏன்னா நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப வாலடைலாக இருக்குல்ல இவங்க ஊர் கரன்சின்றது. இந்த சைடு வர நல்ல பெரிய பெரிய பில்டிங்காக மாறிட்டு இருக்குங்க. வெறித்தனமான ஏரியாக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம் போல. ஒரு மாதிரி பார்ஷ் ஏரியா. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து இந்தியன் ஃபுட்டை லைக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்டேன்.
நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களாம். ஆனால் அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லுவாங்களாம், 0 சில்லி 0 மசாலா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு காரமும் மசாலாவும் இருக்கவே கூடாதுங்க. எனக்கு தான் டவுட்டு, இந்தியன் ஃபுட் எப்படி காரம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணணும்னா அப்படி ரெடி பண்ணால் தான் இங்கே வந்து ஹோட்டல் நடத்த முடியுமா? அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எல்லா ஃபாரினரும் சொல்கிற மாதிரி பட்டர் சிக்கன் தானா. அப்படி என்ன தான் இந்த பட்டர் சிக்கனில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிலப்பா. எந்த ஒரு வெளிநாட்டாரங்க, வெள்ளைக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்கட்டும், யாரை கேட்டாலும் அந்த ஒரு டிஷ்ஷை தான்ப்பா சொல்கிறாங்க. பேசாமல் அது ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த சீமா சொன்னோம்ல, சோளக்களி வித் பட்டர் சிக்கன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கான் இப்போது இந்த ஏரியாலாம். ஸோ இப்படி தான் ஆஃப்ரிக்கன்ஸு நம்ம ஊர் சாப்பாடை விரும்பி அடிச்சு விட்டுட்ருக்காங்க. இப்போ தலைவர்கிட்ட அப்படியே கேட்டு போனோம் ப்ரோ. சொல்லுங்கள், இப்போது ஜாம்பியானா என்ன பார்க்கறதுக்கு பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா லிவிங்ஸ்டன்ல விக்டோரியா ஃபால்ஸ் இருக்கு. அது தவிர என்ன இருக்கு? கரிபா லேக். தென் இங்க பக்கத்துல கலிம்பா ஃபார்ம்ஸ்னு ஒரு crocodile ஃபார்ம் இருக்கு. ஓ ஓகே. தென் சில மால்ஸ்ல அப்ப நம்ம அந்த crocodile ஃபார்ம் போவோமா? ஆமா, ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு crocodile ஃபார்ம் இருக்கு. அதுக்கு போலாம். ரைட். போறோம். சோ நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னா how interesting is Zambia? How interesting in Zambia? I can rate it out of 10. I would say 7 out of 10. 7 out of 10. Okay. It's a good place. ஸோ பேசிக்காக பார்த்தா விக்டோரியா ஃபால்ஸ் தவிர 1-2 தான் முக்கியமான பிளேசஸ் இருக்குது பார்க்க வேண்டியது. ரைட்டு. சரி, போய் வண்டியை பார்க்கிங் போட்டு இப்போ வந்து ஒரு சண்டே மார்க்கெட் இங்கே ஸ்பெஷலாக இருக்குமாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். இந்த லுசாகா சிட்டி உள்ளன்றது உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கம்மி தாங்க. ஜஸ்ட் நீங்கள் இது ஒரு டிரான்சிட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். மேபி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். பட் சுற்றி பார்க்க பெருசாக கிடையாது, ஜஸ்ட் அந்த கல்ச்சர் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த லேக் கரிபா அப்படின்னு சொன்னாங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. உலகத்திலேயே பிக்கெஸ்ட் மேன் மேட் லேக். எஸ், அது மொத்தமாகவே வந்து ஒரு ஹியூமனால் செய்யப்பட்ட லேக்கு. 2 கண்ட்ரி ஷேர் பண்ணிக்குது. ஒன்று வந்து ஜாம்பியா மற்றும் ஜிம்பாவே. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே போகணுன்னு ஒரு பிளான் இருந்தது, அட்லீஸ்ட் அந்த சைடாக பார்த்துடும் இந்த சைடாக பார்த்துடும்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கல தான் தெரிஞ்சது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்த லேக் போகணுன்னா. ஸோ நீங்கள் வந்து ஒரு வண்டி வச்சுக்கணும், இல்லைனா எக்கச்சக்க டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க, இந்த ஊர்லாம் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 9-10 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி ரிமோட் ஏரியாலாம் போனோன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இப்போ கூட வந்து இவங்க ஹாலிடேனா அங்கே தான் போவாங்களாம். இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரினால பீச்சு கிடையாது இவங்களுக்கு. ஸோ அந்த லேக் கரிபா தான் ஒரு செம பீச்சை இவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த என்டிபி பார்த்தோம்லங்க, அங்கே இருக்கிற லேக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படியே ஒரு ரவுண்டு வருவோம். இதான் அந்த சண்டே மார்க்கெட்டுன்றது. ஃபுல்லாக கிராஃப்ட்டு கைவினை பொருளாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு அழகாக ஒரு ஷாப்பிங்கை போட்டு கூட போகலாம். இங்கேருந்து எடுங்க, இங்கே ஒரு ஐட்டமும் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. சூனியக்கார பொம்மையாக இருக்குமா இதெல்லாம்? ஏன் ப்ரோ, சூனிய வைக்கிறதுக்காக தான் இருக்குமோ? இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த அடி அடிச்சு வச்சுருக்காங்க? குரலி மாதிரி இருக்கு. அதுதான், அதை பார்த்தா நான் கேட்டேன் சூனியக்கார பொம்மையாக இருக்குமோன்னு சொல்லி. இதெல்லாம் கூட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது செம்மையாக இருக்கு பார்த்தா. 1500 கோச்சாவும் எப்போ 7500 அது ஒரு பைப் பிடிக்கிற மாதிரி. அதான் அங்கிட்டு பாருங்க, ஜீப்ராலாம் அழகாக இருக்குது. கூடைகள்லாம் ரொம்ப பொருள்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடா? ஸோ ஷாப்பிங்க்கு ஒரு பக்கா ஸ்பாட்டு போல் இருக்குல்ல இது. சண்டே இருக்கும். நான் சண்டே மார்க்கெட்னோடனே உங்களுக்கு அந்த காய்கறி அந்த மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தேன். பட் இங்கே வந்து அந்த கைவினை பொருட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹலோ, வாவ், இதுதான்ப்பா இந்த இப்போதான் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பட்டு நான் சில இடத்த பார்க்கும்போது இது கையாலேயே பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் இது ஏகப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால ஃபேக்ட்ரி மேடாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இப்போது ஏகப்பட்ட பிளேஸ் வச்சுருக்காங்களா உங்களுக்கு? ஓ, ஒரு முட்டையில் கூட செஞ்சுருக்காங்க போல இருக்கு. வாவ், நல்ல பிரம்மாண்டமாக வச்சுருக்க பெயிண்டிங்லாம். சரியான கலெக்ஷன். ரேட்டு செம்ம ரீசனபிளாக இருக்குங்க. அதே மாதிரி பொருள் தரமாக இருக்குது. அதான் இப்போ ஒரு காப்பு வாங்கியிருக்கோம்.
ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு காப்பரில் காப்பு போடணும்னு சொல்லிட்டு. அது இந்த நாடு தான் பெஸ்ட்டு. செம்ம சீப்பாக தராங்க. இது வெறும் 25 கோச்சா தான். அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ காப்பர் உடம்புல பட்டால் நல்லது அப்படின்றாங்க. ஸோ எடுத்தாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகான அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன் ஃபுல்லாக வச்சுருக்காங்கப்பா. பட் இதுவும் ரொம்ப பழமையாக இருக்க மாதிரி இருக்குது. எதுவும் அந்த லேட்டஸ்ட் பொருள் மாதிரி தெரில. ஐ ஆம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். இங்கே ஒரு நல்ல காப்பர் கடை இருக்கான். ஸோ வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போதுன்னா வாங்கிட்டு போகலாம் நம்ம. ஆனால் காப்பருக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமான்னு தெரிலங்க ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. 50 நல்லா இருக்க பாரு, குவாலிட்டி செக் பண்ணு. பட் இது என்ன ஐட்டம்னே தெரியலையே. இது லேடிஸுக்கு இது அது புரியுதுங்க. என்ன கல் இது வந்து இதுதான். இது என்ன விச் ஸ்டோன்? அம்மாட்டைட் கூட நமக்கு தெரியாது. அதுதான் இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லு. அதுதான். ஸோ இங்கே ப்ரீஷியஸ் ஸ்டோன்னு வச்சுருக்காங்க. கொல்ல வேலை சொல்கிறாங்க. கல்லாம் வாங்காதீங்க. அது என்ன கல்லுன்னு கூட நமக்கு தெரியாது. என்னென்னு போய் வாங்கிட்டு போகிறது. ப்ரோ ஊருக்கு இங்கே சில்வர்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்களா? இங்கேருந்து கோல்டு வாங்கிட்டு கோல்டு காப்பர் வாங்கிட்டு போவாங்க. இங்கே ஓகே காப்பர். ஏன்னா காப்பரில் வந்து என்ன அந்த கிளாக்கு அந்த நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கீங்க காப்பர். மொமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். எப்படின்னா ஜாம்பியா மொமெண்ட் நல்லா இருக்குமா? ரைட்டு. காப்பர் கிரிக்னு ஒரு இடம் இருக்குது. அது கைரோ ரோட்டில் இருக்குது ஆக்சுவலி. அங்கே வந்து எப்படின்னா எல்லா காப்பர் எமரல். ஓகே எமரல். யா இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். தேங்க்யூ. சாரி. நெக்ஸ்ட் டைம். அப்புறம் அங்கே வந்து எப்படின்னா காப்பரோட எல்லா விதமான ஷீல்டு, கிளாக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் மாதிரிலாம் இருக்கும். ரைட்டு. அது எல்லாமே அங்கே அவைலபிள் இருக்கு. காப்பர் வந்து இங்கே ஃபேமஸ். ஏங்க இது வேறு சொல்கிறாங்க. இங்கே திடீர்னு ஒருத்தர் வந்து டைமண்ட் தங்கத்தெல்லாம் நீட்டிட்டு வாங்கிக்கோ சீக்கிரட்டா அப்படின்னு வாங்கலாம். அப்புறம் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான். உள்ள ஒன்றும் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது இல்லை ஜி, நான் வந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. பட் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்த்து இன்னைக்கு எனக்கே சர்ப்ரைஸ். எமரால்டு கொண்டு வந்து கொடுக்குறான். சர்ப்ரைஸ் ஆகி போச்சு. அதெல்லாம் ஒரிஜினலாக பார்க்க கூட தெரியாது. இல்லை ஆக்சுவலி. வாங்கிக்கிறீங்களா அப்புறம் எமரால்டு வீட்டில் கொடுங்க. இந்த நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறாங்க. எக்கச்சக்க சைனா மால்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் இந்தியா எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் கட்டி கொடுத்துருக்காங்களாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு பிரிட்ஜ் மேலே கிராஸ் பண்ணி வந்தோம். நல்லா பிரம்மாண்டமாக தான் கட்டி கொடுத்துருக்காங்க. சிட்டி உள்ளே 4-5 பிரிட்ஜோ இந்தியா கம்ப்ளீட்லி ஸ்பான்சர் பண்ணி எய்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சைனா அண்ட் இந்தியாவோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்பவே அதிகம். ஆஃப்ரிக்கா ஃபுல்லாகவே நீங்கள் இதை பார்க்கலாம். நம்ம இப்போ போன இந்த நாடெலாம் கூட சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது அவ்வளோ இருக்கும். சைனா பெருசாக வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பணத்தை எடுக்க பார்ப்பாங்க. இந்தியா வந்து அதை எய்டாக மட்டும் கொடுக்குறாங்க. நைஸ். இந்தியாவும் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கிறத பார்த்தா பெட்டராக இருக்கும். மேபி அந்த ஒரு நல்ல விஷயத்தில் அது ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணாமல் 2 எக்கனாமியும் க்ரோ ஆகிற மாதிரி நல்லா வந்து இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க போல் இந்த ஊர் பிரசிடென்ட் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நேற்றுலாம் கூட நம்ம பார்த்துருப்போமே எங்கள் லோக்கல்ஸில் எவ்வளோ அழகாக சேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நேராக வந்து அந்த crocodile ஃபார்ம் போகிறோமாங்க. லுசாக்கால ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட்டாக போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவினிங் அப்படியே சன்செட் ஆகிற வேலையில் அந்த அவுட்டர்லேருந்து வந்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏனுங்க ஃபார்முன்னொடனே நான் ஏதோ சும்மா இருக்குன்னு நினச்சா கூட்டம் அள்ளுதுங்க. இந்த ஏரியாலாம் வந்து இந்த வீக்கெண்ட்லாம் விட்டுட்டாலே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிடும் போல இருக்கு ஏரியா. என்ன ப்ரோ இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து இங்கே இன்னைக்கு சண்டே. அது போக வந்து என்னென்னா இங்கே வந்து இந்த crocodile ஃபார்ம் வந்து லுசாக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி வந்து ஏதாவது வீக்கெண்ட்ஸ் வருது ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கணும். எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க. கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே ஃபீடிங்லாம் பண்ணலாமா? ஃபீடிங் பண்ணலாம். அது போக வந்து இங்கே வந்து ஸ்னேக்ஸ் இருக்குது. அது போக அதர் அனிமல்ஸும் கொஞ்சம் கிண்டிப்பாக இருக்கு மாதிரியா? கிட்டத்தட்ட பட் வெளிநாட்டு கிண்டி பார்க்கு. ரைட்டு. யாராச்சும் இது கிண்டி பார்க்குலாம் சொல்லிடக்கூடாது. நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். crocodile ஃபார்ம் ஓகேவா? உள்ளே போகலாம் வாங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்போ கூட நீங்கள் நம்ப மாட்டிங்களா இது சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கெட் இன். இதே மாதிரி நீங்கள் 1-2 ரெப்டைல் பார்க் கூட இருக்குது போல இருக்குது. நம்மளாம் எவ்வளோ லெதர் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து ஜாம்பியாவில் crocodile ப்ராடக்ட்ஸ் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் பார்க்குற இந்த பெல்ட்டு கீ செயின் எல்லாம் ஆக்சுவல் crocodileோட அந்த தோல்லேன்னு செஞ்சது. ரேட்லாம் பாருங்கள் என்ன விலைன்னு. மென்ஸ் வாலெட் வந்து 4600 கோச்சா, லேடிஸ் வாலெட்டு 6500 கோச்சா. எப்பா கோச்சான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவானுங்க போல இருக்கீங்க. இவங்களோட அந்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். என்ட்ரி டிக்கெட் இதுக்கு வந்து 120 கோச்சா. என்ட்ரி டிக்கெட் டீசெண்டாக தான் இருக்குது. மிச்சபடி ப்ராடக்ட் ரேட்லாம் அதிபயங்கரமாக இருக்குப்பா. இங்கே ஏகப்பட்ட மீட் வச்சுருக்காங்க.
crocodile மீட் இருக்குமா இதில்? என்ன ஐட்டம் தெரில, விசாரிச்சு பார்ப்போம். ஏனுங்க உள்ளே வந்தோடனே இவ்வளோ பெரிய பாம்பு நம்மளை வெல்கம் பண்ணுது. அங்கிட்டு ஒன்று, அப்புறம் இங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இதோட ஹைலைட்டே வந்து நல்லா சிவன் மாதிரி கழுத்தில் நீங்கள் வந்து பாம்பை போட்டுக்கலாமா. அங்கே ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள், அது எடுத்து எடுத்து எல்லா தலைமையிலையும் போட்டு விட்றாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. பட் வேணுன்னா நீங்கள் ஜாலியாக எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய பாம்பு, அது பாவம் இது மாதிரி அலைஞ்சிட்ருக்கு. ஹலோ, பல்லெல்லாம் பிடிங்கிருப்பாங்களோ, எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆஹா, எப்போ பயங்கரமாக இருக்கியா. ஆப்பிரிக்கன் ஆனால் கொண்டா, அதான் கொண்டா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரிங்க. எல்லாம் பாபிக்யூ பண்ணிவிட்டு சமைச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளாம் ஃப்ரீயாக கொடுத்தாலும் தலைவர் வச்சுக்க மாட்டோம், நம்ம தலைவர் வச்சுக்கிறாரு போல இருக்கு. சார் வச்சுக்கோங்க, பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்கலாம். ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு. அப்படியா? எப்போ இது தலை வச்சுக்க முடியாது, பயப்படுறாரு பாவம். அம்மா ரொம்ப கஷ்டங்க இது தலை வச்சுக்கிறது. நமக்கு வேணாம், ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேண்டாம், அது வேண்டாம். தூக்கம் வராது நைட்டில் இதெல்லாம் வச்சுக்கிட்டா. லுசாகா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க ஃபார்ம்ஸ் இருக்குங்க. பக்கத்தில் தான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டோட மிகப்பெரிய ஃபார்ம் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம்ப்பா. அங்கிட்டு போயிட்டுருக்கு தானே அது. அடா பாவீங்களா, இங்கிட்டு ஒன்று இருக்குது அங்கிட்டு ஒன்று இருக்குது. இல்லை இது நேச்சுரலாக இருக்கா, இவங்க ரெடி பண்ணியிருக்கிறதான்னு தெரியலையே. இங்கேயே உங்களுக்கு 3 crocodile இருக்குங்க. இதோ ஒன்று, அதோ ஒன்று, அதோ ஒன்று. 3 வெளியில் தெரியுது, உள்ளே இருக்கும். இந்த புதருக்குள்ளே தான் இருக்கும். சட்டில் ஏறி வந்துட போகுது. தோ தோ இங்கே, ஐயோ இங்கே ஒன்று படுத்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு போல. இந்த மாதிரி பெரிய அனகோண்டாக்கு என்ன சொல்லுவாங்க, இது சாரி crocodile, alligator. Hello. Hi. Nice to see you. Hi. ஏனுங்க இங்க இருக்க crocodile அநியாயத்துக்கு பெருசா இருக்கு. இங்க குனிஞ்சு உள்ள பாருங்க. ஆமா, இது 2-3 இருக்கிற சாய். அதுவும் எவ்வளவு பெருசா, இது கிளீனா வேற இருக்கு இந்த crocodile. இங்கிட்ட ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு பாரு, அங்க பாரு. இங்கிட்ட ஒண்ணு இருக்கான் பக்கத்துல, அங்கிட்ட ஒண்ணு இருக்கு பாருங்க. வெரி பிக் மேன். தட் சைடு செம கிளீனா வேற இருக்கு இதெல்லாம். 2-3 இருக்குமா? எப்பா செம நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏரியாவை. அதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம ஊரில் ஏதோ இது இந்த பாடடைஞ்ச கட்டடம் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அது இங்கே ஒரு இதுவாக பண்ணிட்டாங்க. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் கண்டென்ட்டை பற்றி பேசுவோம். இப்போ நிறைய இந்தியன் மூமெண்ட்ஸ் இங்கே வருது இல்லை, லைக் ஒர்க்குக்காக. அது என்னன்னு பார்க்குறீங்க? மார்க்கெட் ரொம்ப க்ரோ ஆகிட்டுருக்கா? மார்க்கெட் க்ரோ ஆகிட்டுருக்கு. இன்னொன்று என்ன, புது கம்பெனிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு ஆல்வேஸ் வேல்யூ இஸ் தேர். ஓகே, டெக்னிக்கல் ரிலேட்டட் நாலேஜ் இருந்தால் நல்லாவே நீங்கள் பண்ணலாம், ஹோப் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த அந்த ஆஃப்ரிக்கா பாயெல்லாம் இப்போ இல்லை, நிறைய பேர் புதுசாக வர ஆரம்பிச்சிட்டாங்களா? நிறைய பேர். நீங்கள் வந்த அந்த பீரியடில் வந்து ஆஃப்ரிக்கா மார்க்கெட்டுன்றது நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்க? இட் வாஸ் ஒன்லி a சேல்ஸ் கான்செப்ட். இப்போ தான் அந்த மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தே நீட் மோர் டெக்னிக்கல் பீப்புள், ஸ்கில்டு பீப்புள். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்க்கும்போது ஐடி கூட பயங்கரமாக ப்ளூம் ஆகிருக்காங்க. ஒன்லி சேல்ஸ். அவங்க பாட்டு வருவாங்க, ஆஃபீஸை திறந்து வச்சுருப்பாங்க, யார் கஸ்டமர் இருந்தாலும் அவங்களாம் வந்து உள்ளே புகுந்து வாங்குறது, அந்த இதுதான் இருந்தது. இப்போ தான் மார்க்கெட்டிங், யூ ஹேவ் டு டேக் யுவர் ப்ராடக்ட்ஸ் டு தி மார்க்கெட். இப்போ கான்செப்ட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. அது ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக அந்த பேஸ் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்தியன்ஸ் இங்கே நிறையா வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்கள்? இந்தியன் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ரீசன் வந்து ஜாம்பியன்ஸ்க்குலாம் நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ் தான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தான் வராங்க அவங்க ஆக்சுவலாக. பட் வென் தே கம் ஹியர் மெனி பீப்புள் வாண்ட்ஸ் டு செட்டில் பேக் ஹியர். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் த ஸோ அந்த ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும் இங்கே. ட்ரஸ்ட்டு ஒர்த்து இப்போ முன்னாடிலாம் ரொம்ப இதாக இருந்து, இப்போல்லாம் வந்து தே ஆர் ஆல்சோ டூயிங் வெரி குட். ஓகே, முன்னாடி வந்து இந்தியன்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாங்க ஓனர்ஸ். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இங்கே ஜாம்பியன்ஸ் கூட ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. as long as இவங்களுக்கு வந்து
ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள்கள் இருந்தால் அவங்க ஈஸியாக பிக் பண்ணிப்பாங்க. ஜாம்பியன்ஸ் எதுனாலும் சரி. ஓ சூப்பர். எனி ஃபீல்டு. ஸோ இப்போ நிறைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஆளுங்க இங்கே வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஓ செம. ஓகே, நைஸ். இங்கே வீட்டு வேலை செய்கிறாங்களாங்க, அது கூட ஸோ ரொம்ப நீட்டாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து நம்ம ஊர் சமையல் சொல்லி கொடுத்துட்டா கூட அச்சஸ்லாம் அப்படியே நம்ம செய்கிற மாதிரியே ஒரு இன்ச்சு உப்பு கூட மாறாமல் பக்காவாக செஞ்சு கொடுத்துருவாங்களாம். ஸோ அதனால் தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கர். என்ன ஒரு கைடன்ஸ் பார்த்து மட்டும் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. நிறைய பேர் நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி என்ன சொல்கிறது, அந்த குடிக்கு அதுக்கப்புறம் போதைக்கு அடிமையாகி அவங்களோட அந்த ரெப்புடேஷன் அந்த இதெல்லாம் தொலைக்கிறாங்க. உனக்கு இங்கே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ப்ரோ? இருக்காங்களே. அவங்களாம் எப்படி லைக் சின்ன வயசுலேருந்தே அந்த ஆல்கஹால் அடிக்ட்ன்றது ரொம்ப காமனாக இங்கே? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. டிபெண்ட்ஸ் ப்ரோ. லைக் படித்தவங்க பீப்புள் டு பீப்புள். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை, வீக்கெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டி பண்ணுவாங்க. அது வந்து இஃப் தே ஆர் குட் அட் ஸ்டடீஸ் தே ஆர் குட் அட் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ அந்த பார்ட்டி பண்ணுறது தப்பு இல்லை, ஏன்னா யூரோப்லேயும் அந்த கல்ச்சர் இருக்குது. ஆனால் எப்படி பண்ணுறது தான் அந்த சேர்க்கை தான் முக்கியம். ஆமாம். நீங்கள் யாராக வேணால் இருங்க, அந்த சேர்க்கை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ படித்த குடும்பம்னா அவங்க ஒன்றும் முன்னேற தான் போகிறாங்க. ஸோ எஜுகேஷன் தான் எல்லாமேங்க. எது வேணால் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம், பட் படித்தவனா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே மக்கள்லாம் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இந்த ஸ்கில்ஸை வச்சு அவங்கள எங்கே வேணாலும் அவங்களால செல் பண்ணிக்க முடியும். பட் ஸ்கில்ஸை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல. எனக்கு எப்பயுமே ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்து அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப பாவமாக இருக்கும். கடுமையாக உழைக்கிறீங்க, சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் அந்த போதைக்கு அடிப்பணியாமல் போனீங்கன்னா எங்கிட்டோ போயிடலாம். அது ஒன்று மட்டும்தான் வந்து ஒரு ரொம்ப ஒரு குடைச்சலான ஒரு விஷயம். ஹோப் சீக்கிரம் அது மாறும்னு நம்புவோம். எங்க தலைவெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எஸ் ஷுவர். எப்படி crocodile மூவ் ஆகுதுன்னு காட்டுறான். காட்டுதல சீக்கிரம். எம்மா இவரு எழுப்பி விட்டுருக்காரு போல இருக்கு. crocodile எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் வச்சுருக்காங்க ஊரில். ஆன்ல இருக்கு. எந்த crocodile எழுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டாதான் பரவாயில்ல. தூங்கத்தில் பாவம் குழந்தைங்கள நம்ம எழுப்பி விட்றோம். எதை எழுப்பி விட போகிறானா? இங்கிட்டு இருக்கிறதா? எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பாருங்க, உயிரோடு இருக்கானே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதான்ப்பா கேட்ச். எதை எழுப்பி விட போறானா? சொல்லிட்டு செய்யலாம். வரானா? சொல்லியாச்சு அவன்கிட்ட. இது எங்கேயா ஆளை காணோம்? பேசிக்கிட்டே இருக்கவே பாம்பை வெளில விட மாட்டாங்களே. தலைவா வா தலைவா. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஒரு புல்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடுங்கி அது மேலே போட்டால் அது வந்து இறை தான் வருதுன்னு நினச்சிருமா. இந்த பாரு ரெடி பண்ணிட்டாங்களா? எங்க அப்புறம் கடைசியாக கையை கவிர போகுது. நம்ம அது பார்க்கும் பிளடி ஹியூமன்ஸ் என்னையே இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. அங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது. வாத்தலைவா. இந்த ஃபார்ம் ஆள் போல இருக்கு. ஓ So yeah. just aim like for the eyes and the nose. The most sensitive part. ஐயோ பாவம் வலிக்க போகுதுங்க. Because the eyes are the most sensitive part. They don't allow anything to get into them. Okay. You see? இது நார்மல் இல்லை, ஃபார்ம் ஆள் தான். அதனால யாரும் டென்ஷன் ஆகணும். What is the feeding time? I've already done it in the morning. In the morning only you will do? Yeah. What you will feed? Here gives them like meat, chickens, dead cows, whatever we find. It's more like a dumping place. Yeah. When are you coming next? ஏனுங்க உள்ள எவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற ஆளுங்களாம் வெறும் சாப்பிட்டுட்டு பார்ட்டி பண்ணதான் இங்கே வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் வரவங்க ஒருத்தர் ஒரு பர்பஸ்க்காக வருவாங்க. நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. அதுவும் இந்த வீக்கெண்ட்லாம் வந்துட்டிங்கன்னா காலை முதல் மாலை வரை 120 கோச்சா கொடுத்து நீங்கள் ஃபன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள். கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. இது மாதிரி அந்த ஒரு
ஏர் பலூன் மாதிரி இருக்கலாம், அதை கூட நீங்கள் ஏறி குதிக்கலாம். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேமிலியாக உட்காந்து சரக்கு, அதுக்கப்புறம் பாபிக்கு தான் டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. அங்கே எங்கே? ஓ ரைட்டு. லெபனான் கூப்பிட்டு போவாங்களா? ஆமாம் ஆமாம் வெளில வந்துச்சு. இங்கே எல்லா கம்யூனிட்டி இருக்கும் போல. Say hello to get you. So, this one, if you want to know if it's a male, female, females have got a U shape here. Males have got a V shape. It goes like this, and the tail is short for the females. The tail is longer for the males. Yes. Yeah. And usually the reason why we always carry Gertrude is that others they get scared when people are holding them, so they tend to pee. They pee a lot. Yes. They have got a basal sac here where they store water, so they can go in the desert area for 40 days. They'll be just drinking water, and they say more like camels. Yeah. Yes, they usually carry water. So when you hold it like this, it feels threatened, but when you hold it like this, it feels safe. Because even the shell is a part of the body. They're able to feel what I'm doing. In as much as I just do this, it's also part of the body. Yeah. So you hold it like this, then it will be safe. Now if I grab it like this, it knows, oh, this is a threat, it wants to kill me. Yeah. That's a behavior. பாவம் வலிக்காது அதுக்கு. Yeah. All right, say bye to Gertrude. Bye. Small crocodile. We'll try to look for it, okay? crocodile வெளில எடுக்க போறாங்களா? crocodile வெளில எடுக்கறாங்களா? இது ஒரு குழந்தைங்கலாம் பாருங்க, எல்லா நாட்டு குழந்தைகளும் இருக்கீங்க. ஓ உள்ள போயிட்டு எடுத்துட்டு வந்தானா? இவருங்க எவ்வளோ ஆமா இருக்கீங்க. கிட்ஸுக்கு நல்ல ஒரு ஏரியா இது. நம்ம அங்கிட்ட போயிட்டு வரதுக்குள்ள எல்லாருக்கும் பயம் போயிடுச்சுங்க. அது பாவம் கதற கதற இருக்கிற எல்லாரும் வச்சுக்கிறாங்க கடையில். சரியான கூட்டம் இப்போ இங்கே. பட் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க இது. இங்கே இருக்க ஒன்று தமிழர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, மத்தியானம் 12-12:30 வந்தவங்களாம். ஸோ ஃபுல் டே இங்கே இருந்துட்டு போவாங்களாம். குக்கிங் பண்ணிக்கலாம், வேணா இங்கேயே ஹோட்டல் இருக்குது, என்ன வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பார் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது இந்த ஏரியாவில் உங்களுக்கு. பாட்டை போட்டுக்கிட்டு ஒய்பு தான் இங்கே. ரைட்ரா மறுவாது இல்லைல்ல எல்லாம் சூப்பராகவே போச்சுங்க. பட் நம்ம ஆளுங்களாம் ஒன்றும் கிளம்புற மாதிரி இல்லை. மத்தியானம் 12 மணிக்கு வந்தவங்க 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். அப்போ தான் நாங்களும் போவோன்னு சொல்லிட்டு உள்ளே சரி என்ஜாய்மெண்ட்டு ஃபேமிலியோட. நீங்களும் சரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், யாரும் கேட்டக்கூடாது. கிண்டி பார்க்கில் பார்க்குறது இங்கே வரணும்னு சொல்லிட்டு இது இந்த ஊருக்கு ஸ்பெஷல். ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் ஜஸ்ட் என்ஜாய் பாய் மக்களே, பாய். இப்போ அப்படியே ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு நைட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும். காலைல 10 மணிக்கு ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போய் சேர்றோம்ப்பா. இந்த கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நிலமையில தான் இப்போ இருக்கேன் நான். கிளம்புவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட்.